ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடாயம் கண்டிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கறது பொங்கல் ரெசிபி. அதுக்கு தேவையானது மிளகு, சீரகம், கொஞ்சம் இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சிடலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கர்ல எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுலயே ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ 3 டேபிள் ஸ்பூனோ நெய் ஊற்றிக்கலாங்க. மிளகு தாளிச்சுக்கலாம், சீரகத்தை தாளிச்சுக்கலாங்க, இஞ்சி போட்டுருங்க, கருவேப்பிலையை போட்டுருந்தாங்க. நல்லா வந்துச்சு. இப்போ தண்ணி, அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 hour ஊற வச்சிருந்தேங்க. ஊற வச்சிருந்த அரிசி போடுறேன். 1க்கு 2ன்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 இதுதான் போடுறேன்னா 4 ஊற்றிக்கிறேன். ஏன்னா பொங்கலுக்கு ஒரு 1/2 டம்ளர் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 5 விசில் வர விட்டுக்கலாம். பொங்கல் நல்லா குழஞ்சு வந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்குங்க. ஒரு தாளிப்பு கடையில நெய் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சோண்டு முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். அதாங்க இதுல சேர்த்துடலாம். இப்ப இந்த மிளகுலாம் பாத்தீங்கன்னா முதல்ல தாளிக்கிறது எதுக்குன்னா, அந்த மிளகுலாம் சாஃப்ட் ஆயிடும். பசங்க சாப்பிடும் போது ஈஸியா சாப்பிடலாம். லாஸ்டா போட்டா பசங்களுக்கு பிடிக்காத சாப்பிடும். இது அப்படியே சாஃப்ட் ஆயிடும் வெந்ததுதால. நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான பொங்கல் ரெடி. அதை நம்ம தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.